இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அண்மையில் அமெரிக்க செனட் சபையில் அந்நாட்டின் உளவுத்துறை சர்வதேச அச்சுறுத்தல்கள் தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்தது. எதிர்காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போர் மூலம் அபாயம் இருப்பதாக அந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டிருந்தது. ரஷ்யா, சீனா, வடகொரியா, ஈரான் மற்றும் பாகிஸ்தானால் அமெரிக்காவுக்கு அணு ஆயுத அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்திருந்தது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம், பாகிஸ்தான் யாரிடமும் அனுமதி பெறாமல் அணு ஆயுத சோதனையை ரகசியமாக நடத்தி வருவதாக கூறியிருந்தது. பாகிஸ்தானின் இந்த பொறுப்பற்ற செயல்பாடுகளால் உலகுக்கு எத்தகைய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதை இந்த அறிக்கை காட்டுவதாகவும் இந்தியா கூறியிருந்தது. இந்நிலையில் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை அமெரிக்கா குறிவைத்தால் டெல்லி, மும்பை மீது குண்டு போடுவோம் என்று பாகிஸ்தான் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளது. இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதராக இருந்த அப்துல் பாசித் இந்த மிரட்டலை விடுத்து பரபரப்பை கிளப்பியிருக்கிறார். 2014ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதராக இருந்தவர்தான் இந்த அப்துல் பாசித். இவர் உள்ளூர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். அப்போது அவர் கூறியதாவது: பாகிஸ்தான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் மறுகணமே இந்தியாவை பாகிஸ்தான் தாக்கும். எங்களது ஏவுகணைகள் அமெரிக்கா வரை சென்று தாக்காது. எனவே நாங்கள் டெல்லி, மும்பை போன்ற இந்திய நகரங்களை தாக்குவோம். விளைவுகள் பற்றியெல்லாம் நாங்கள் யோசிக்க மாட்டோம். என்ன நடந்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இந்தியா மீது தாக்குதல் நடத்துவோம். அப்படி ஒரு சூழல் ஏற்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. எனினும் அப்படி ஒரு சூழல் வந்தால் இந்திய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என அப்துல் பாசித் கூறியுள்ளார். பாகிஸ்தானின் இந்த மிரட்டலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.